ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். உயர் திரு ரத்னகுமார் அவர்களை உங்கள் முன் பாஸாக உரையாற்ற அழைக்கிறேன். எல்லோரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நம்ம ஒன்றும் இன்னைக்கு பேச போகிறதில்ல, ஏன்னா எல்லா மூத்த ஜோதிடர்களுமே பேசிட்டாங்க. ஜோதிடம் எங்கே இருக்குது, எங்கம்மா இருக்கு மீனாட்சம்மா? ஏன்னா இவங்க தான் கரெக்டாக எனக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியும், அதனால் கேட்குறேன். எல்லாத்துலேயுமே ஜோதிடம் இருக்குது, சரிங்களா? இன்னைக்கு ஏன் இத்தனை நாள் இருக்கும்போது ஐயா சொல்லுவார், நான் மாணவனாக இருந்தேன், இப்போ தான் அவர் குரு ஆகக்கூடிய, அதாவது கற்றுக்கிட்டு இருந்தார், இனிமேல் தான் குரு ஆகக்கூடிய ஒரு ஆர்எம்எஸ் அகாடமி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு, சரிங்களா? இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க? விசாக நட்சத்திரம், குருவோட நட்சத்திரமா? அப்போ இன்னையிலேருந்து அவர் குரு ஆயிட்டாரா? சரிங்களா? சரி, எப்பவுமே அவர் தானே ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு அடுத்தது யாருக்கு மைக்கில் பேசுனது? இவங்க குரு கனிமொழி பேசினாங்க. எந்த மீட்டிங்லையும் பேச மாட்டாங்க குரு. காரணம் என்னன்னா, ஒரு நட்சத்திரமும் அன்றைய நாளும் தான் ஒரு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும், சரிங்களா? நீங்க காலையிலேருந்து எடுத்து எல்லாரும் பேசின டாபிக் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நீங்க 4 நட்சத்திரம் கோலை வச்சு தான் இருக்கும். இப்போ என்ன கரணங்க? இன்னைக்கு கரசை கரணம். எல்லாரும் என்ன கலர் சேர்ல உட்காந்துருக்கீங்க பாருங்க. இப்போ என்ன ஹோர? சந்திர ஹோர. சந்திரன் உச்சம் பெற்ற ரோஹி நட்சத்திரம் உள்ள நான் தான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன், சரிங்களா? அப்போ இன்னைக்கு சரி, இன்னைக்கு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குன்னா என்ன கிரகம் முக்கியம்? சூரியனும் குருவும். அப்போ ஒரு குழந்தை பிறந்தா வளரணுமா வளராதா? அப்போ இந்த ஆர்எம்எஸ் அகாடமி வளருமா வளராதா? சரிங்களா? சரி, இன்னைக்கு ஏன் எல்லாருமே அனுஷ நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க? 27 நட்சத்திரத்தில் ஏன் அனுஷ நட்சத்திரத்தை பேசினாங்க? இன்னைக்கு கரணம் சந்திரனோட கரணமா, கரசை கரணமா? எந்த இடத்துல அனுஷ நட்சத்திரம் வருதுங்க? இல்லம்மா, காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடம்ங்கிற விருச்சிக ராசியா? அங்க என்ன நீசங்க? இந்த சந்திரனை வீக் பண்றதுக்காக எல்லாரும் பேசுறாங்க. இங்க எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. லோட்டஸ் சிம்பிள். லோட்டஸ்னா என்ன? தாமரை. என்ன நட்சத்திரம்? அனுஷ நட்சத்திரத்தில் கூடியது. கேஜிஐயா பேசினார்ல, அவரு எப்பவுமே பேர்களை வச்சு சொல்லுவாரா? அப்ப இன்னைக்கு அதிகமாக அவர் என்ன விஷயங்கள் சொன்னாரு? பூக்களோட பேர் இருக்கும். ஏன்னா பேசினவங்க குரு கனி மொழி, சரிங்களா? கனினா என்னங்க? சுக்கிரனா? மொழி புதனா? அது இல்லாமல் இங்கே நிறைய பூக்கள் இருக்கா? ஸோ இப்படித்தான் ஒரு ஜாதகம் ஒரு சூழ்நிலையில் உங்களை எல்லாமே இயக்கும். சரி, இவங்க மணிமேகலை அம்மா பேசினாங்க. ஏன் அவங்களுக்கு தொண்டை விற்குனுச்சு, பேச முடியல? மேரிகோல்டு எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவங்க பேரு மணிமேகலை. மணி தங்கப்பாட்டியன் ஏன் சொல்ற மாதிரி மணி யாரு கட்டுவாங்க? இல்ல, மாட்டு கட்டுவாங்க, சரிங்களா? இப்ப சந்திர ஓர் நடக்குது. காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல தான் சந்திரன் உச்சம் பெற போறாரு. யாரோ ஒருத்தவங்க டீ குடிச்சிட்டு பேசுங்கன்னு சொன்னாங்க, வேண்டான்னு அவாய்ட் பண்ணாங்களா? தொண்டையை பிடிச்சதா? ஸோ இல்ல இல்ல அததான், அதுவும் சந்திரன் தான். நான் தான் சொல்றேன், ஏன்னா எனக்கு தான் சந்திரன் டோட்டல் ஆக்குப்படி. ஏன்னா எனக்கு 5 கூடியவன் பாக்கியாதிபதி சந்திரனோட சாரம். நான் பிறந்தது வளர்பிறை திருதை, அக்ஷய திருதை, எல்லாமே எனக்கு சந்திரனோட கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜாதகத்தில் இப்படி இருந்தா ஜோதிடர்லாம், அப்படி இருந்தா ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் 5ஆம் பாவம். காரணம் என்னன்னா, நம்மளோட புத்தி எப்போ தெளிவாக இருக்கோ அப்போதான் கிளைண்ட்டுக்கு நீங்கள் பரிகாரம் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா லக்னாதிபதி கெட்டு போன ஜோதிடர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் மிகப்பெரிய தனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தினேஷ் பேசினாப்புல, தினேஷுக்கு லக்னாதிபதி 12ல் அனுபவிக்காம இருக்காரா? ஸ்கோடா காரில் இறங்குறாரா இல்லையா? மதுரை டாரட் கார்த்திகேயனுக்கு லக்னாதிபதி 12ல். தமிழ்நாட்டில் டாரட்னு போட்டாலே அவர் தான் வருவார். அப்போ அவங்கெல்லாம் ஒரு சாதனையை பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அடிப்பட்டவனுக்கு தான் மருந்து எங்கே இருக்குன்னு தெரியும். காமராஜருக்கு லக்னாதிபதி 8ல், சரிங்களா? அப்போ லக்னாதிபதி முக்கியம் இல்லை, சரிங்களா? பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி நாம் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அந்த பூர்வ புண்ணியத்தோட பலனும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்தி. ஏன் அப்படின்னு நான் 5ஆம் இடத்தையே பொதுவாக சொல்கிறேன்னா,
காலபுருஷனுக்கு 5 வந்து சூரியனா? சூரியன்கிறது என்னம்மா உடம்புல? ஆத்மா நல்லா இருக்கணுமா? அதே போல நம்மள இப்போ ஒரு வீடு ஃபுல்லாக பணம் இருக்கு, ஒரு மனநலம் சரியில்லாத ஆளை கொண்டு போய் உள்ள விட்டுட்டா என்ன பண்ணுவாங்க? அதை இது பணமா காகிதமா என்னன்னு தெரியாதுல்ல. அப்போ ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம், 5ஆம் பாவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கிளியர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறோம், ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம டயர்ட் ஆகிட்டா என்ன ஆகிடுறோம்? மனம் சோர்வு அடைஞ்சிருன்னு சொல்கிறோம். அப்போ சந்திரன் வீக் ஆகிடுது, நிறைய பேசி பேசி சந்திரன் வீக் ஆகிடுது. அப்போ காலபுருஷனுக்கு 5ங்கிறத விட சந்திரனை நீங்கள் பலப்படுத்துங்க. சரி, அடுத்த வாரத்தை கேட்கலாம், சிம்ம லக்னக்காரங்க சந்திரனை பலப்படுத்தலாமான்னு. ஏன் பண்ண முடியாது? எப்படியா இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் தானே மக நட்சத்திரம் நிற்கும். அப்போ எல்லாத்துலேயுமே சந்திரன் இருக்கா? சந்திரன் இல்லாமல் பிரிக்க முடியுமா? ஸோ ஜோதிடர்கள் எப்போவுமே பௌர்ணமி வழிபாட்டை பிரதானமாக பண்ணுங்க. இது காமன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகிற திதிக்கு தோஷம் உண்டா? கிடையாது. அப்போ பௌர்ணமி தினங்களில் நீங்கள் வழிபாடு பண்ண நம்மளோட புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் 1000 ரூலை படிக்கலாம், 1000 புத்தகங்களை படிக்கலாம். எதுக்க இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு முன்னாடி அந்த விஷயம் ஞாபகத்து வரலன்னா நாம் படித்தது பூரா டோட்டல் 0. என்னம்மா நம்ம ஒரு மூல நூலே கரைச்சி படிச்சிருக்கோம். ஐயா என்ன சொல்கிறார், எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குங்க. உண்மை, எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எதுக்க இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு முன்னாடி அது வரலன்னு வச்சுங்க. அப்போ நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணுங்க? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஹோமியோவில் என்ன சொல்கிறாங்க, மைண்ட் காஸ் டிசீஸ், டிசீஸ் காஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க. மனம்தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். என்ன சொல்கிறாங்க, ஐயோ பயத்தில் எனக்கு வைத்த புளியை கரைச்சிட்டு. அப்போ பய உணர்வை தூண்டக்கூடியது கூட மனசு தான். அப்போ ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்திரன். அதே போல் உங்களோட ஜாதகத்தில் எப்போவுமே கான்ஃபிடென்ட் இல்லாமல் சொல்லக்கூடிய ஜோசியம் வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது. காரணம் என்னென்னா ஜோதிடர்கிட்ட வந்து திருப்திப்படுத்துறதோட தீர்வுபடுத்தணும். என்னோட கான்செப்ட் என்னென்னா எல்லாமே ஜோதிடம் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு என்ன வேணாலும் பரிகாரம் கொடுங்க, பாவத்தில் கொடுங்க, இல்லை வந்து நட்சத்திரத்தில் கொடுங்க, ஆனால் அவங்க சக்ஸஸ் ஆகணும். இப்போ வந்து பாலன் என்ன சொன்னாங்கல்ல, ஏன் வந்து கன்னி ராசிக்கு வந்து இரட்டை திருமணம்னு சொன்னாங்க? சாரி, அஸ்தம். அது அஸ்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் வருது? காலபுருஷனுக்கு 6ஆம். அங்கே என்ன கிரகம் நீசம்? சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டுனா அப்போ இல்லாதன்னு தேடுவானா தேட மாட்டானா? என்ன கிரகம் உச்சம்? புதன் 2. கரெக்டு தானே? அப்போ அவர் சொன்ன தப்பு. அம்மா நான் என்ன சொல்கிறேன், அவர் கரெக்டா இல்லையா? மேட்ரு புரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு? எடுத்துக்கலாம். அப்போ எப்போவுமே நாம் வந்து எல்லாரும் பார்க்குற பார்வையில் பார்க்குறத விட வேறு பார்வையில். ஏன் வந்து ஜோதிடத்துக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு? எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ விஷயம். ஏன் ஜோதிடத்துக்கு எதிர்ப்பு? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? காலபுருஷனுக்கு 3க்கும் 6 கூடையவன். சரிங்களா? அப்போ 6ஆம் இடத்துல என்ன கிரகம் உச்சமாக இருக்குங்க? மூல திரிகோணத்தில் புதன் உச்சமாக இருக்கா? எதிரி இருந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் 3 கூடையவன் அவனாக இருக்கனால நாம் பேசி பேசி சரி பண்ணிடலாம். இன்னொன்று என்னன்னு கேளுங்க, இந்த ஜோதிடம் மக்கள்கிட்ட போய் நிறைய சேர்ந்ததுக்கு 3ஆம் பாவம் தான் காரணம். ஏன்னா யூடியூபு. சரிங்களா? இந்த எதிரி ஸ்தானத்தில் உங்களுக்கு கிரகம் வீக்காக இருக்கிறத 3ஆம், அதாவது 3க்கும் 6 கூடையவனா? அப்போ இந்த புதன் தான் இத்தனை ஜோதிடர்களில் இவ்வளோ வெரைட்டியாக சொல்ல முடியுமாங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு போனது யாருங்க? புதன் தான். அப்போ 3க்கும் 6 கூடையவன் காலபுருஷனுக்கு வேலை செய்தா? அப்போ நாம் எப்படி பார்க்குறோமோ ஜோதிடம் அப்படித்தான் உங்கள்கிட்ட இருக்குது. நாம் இயங்குறோமோ இல்லையோ நம்மளை கிரகங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு உணவுக்கும் எடுக்கிறேன்னா நீங்கள் அதை வந்து உணவாக பார்ப்பீங்க, நான் வந்து அதை காரகத்துவமாக பார்ப்பேன். ஏன்னா மீனாட்சி அம்மாவுக்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை மேரி கோல்டுன்னு ஏன் பார்க்குறீங்க? மேரினா மேரி மாதான்னு வச்சுங்க. செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சந்திரன் இன்னே உழவையும் சாப்பிட்டு பாரு, ஜெயிக்கிறியா இல்லையான்னு பாரு. கொடுத்துருக்கமா இல்லையா? என்னம்மா? அப்போ எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து பாவத்தை வச்சு வேணாலும் சொல்லலாம், வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு வேணாலும் சொல்லலாம், திதியை வேணாலும் வச்சு சொல்லலாம், கர்ணத்தை வச்சு வேணாலும் சொல்லலாம். ஆனால் கிளைண்ட்டு ஜெயிக்கணும். சரிங்களா? அப்போ மூல நூல்கள் விதி. ஐயா என்ன சொல்கிறாரு, வடிவேல் ஐயா டெய்லியும் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். நான் சொல்லுவேன், ஐயா இப்போ வந்து நான் உண்மையே சொல்ல போனால் நான் எந்த ஜோதிட குருமார்கள்ட்டையும் நான் படிக்கவே இல்லைங்கய்யா அப்படிம்பா. ஐயா உங்கள் ஜாதகமே இயற்கையாக உங்களுக்கு வந்து பரம்பரை வந்துச்சுங்கயாம்பார். நான் அதை இல்லைங்கய்யா, என்னதான் பரம்பரையில் வந்தால் என் தம்பி ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஜோதிடம் படிக்க வரலையே. காரணம் 5-9 தொடர்பு இருந்து என் 7 கேந்திரத்திலிருந்து குரு என்ன லக்னத்தை 4 சுபகிரகங்கள் என்னோட லக்னத்தை பார்க்குது. ஆமாம். அப்போ இயற்கையாகவே தெய்வங்க அதான் இது எப்படின்னா நான் இல்லை, ஜோதிடம் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும்.
சரிங்களா? இப்போ இவ்வளோ பேருக்கும் யாராவது ஆட்சியர் பையா ஜோசியம் கற்றுக் கொடுத்தாங்க? இப்போ ஆல்ரெடி யாராவது ஒவ்வொரு ஜாப்ல இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கும் போது ஜோதிடம் முழுமையாக அந்த கிரகங்கள் உங்களை நிச்சயமாக இயக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கா? சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணது தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுடைய கிரகம் தான் உங்களை இயக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சா மட்டும்தான், அதாவது ஐயா சொல்கிற இல்லையா, தங்கப்பாண்டியன் ஐயா சொல்கிற எல்லாம் காரகத்துவம் ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் வந்து எப்போவுமே ஜோதிடர்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா கிளைண்ட் என்ன விஷயத்தில் வரான், என்ன விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வராங்கிறதுக்கு நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கி முழுக்க முழுக்க சந்திரனோட ஆதிக்கம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி சூரியனோட நாளாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே குளிர்ச்சியான ஏசி ரூமில் உட்காந்துருக்கோமா, உட்கார வச்சுருக்காங்களா? அதே போல் இன்றைக்கி நீங்கள் வந்து எண்ணி பாருங்கள், இன்றைக்கி அதிகமாக எல்லாரும் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஒயிட்டு. அம்மா சந்திரன்கிற குளுமை வந்ததுக்கு அப்புறம் தான்மா சனிங்கிற சளி பிடிக்கும். அம்மா இருங்க, தண்ணி கூலிங்காக குடித்தா தானே சளி பிடிக்குது. அப்போ சனிச்சந்திரனோட சேர்க்கை தான் ஏசி. எல்லாரும் வந்து ஐஸ்கிரீம் கூட சனின்னு சொல்லுவாங்க. சந்திரன் உணவுப் பொருள் சந்திரன், சரிங்களா? அப்போ நாம் வந்து கோல்டான உணவை சாப்பிடும்போது அது சனிங்கிற சளியை பிடிக்க வைக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஜோதிடம் இருக்குது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே சந்திரனோட ஆக்டிவேஷன். வடிவேல என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காப்ல, என்ன கலர் பேண்ட் போட்டிருக்காப்ல, மிலிட்ரி கிரீனு. புதன் உச்சம் பெற்ற கிரகம், சரிங்களா? சரி, ஐயா அடிக்கடி காலையிலேருந்து அவர் பேர் வடிவேல் தானே, அவர் நிறைய பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன சொல்லியிருப்பாரு? நிறைய வந்து ராகு கேதுக்களோட விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய குரான் பற்றி விளக்கமும். சரி, அப்போ ராகுங்கிறது என்ன கிரகமா? கிறிஸ்டியன், சரிங்களா? அதே போல் கேதுங்கிறது பாருங்க, ராகு வந்து முஸ்லீம், கேது வந்து கிறிஸ்டியன்ஸ், சரிங்களா? அப்போ இந்த மைக் என்ன கலரில் இருக்குங்க? யார் செலக்ட் பண்ணா? இல்லை, ஆஷ் கலர்மா, கேதுவோட கலரு. ஏன் கேதுவுக்கு ஆஷ் கலர்? ஏன் நீங்கள் என்ன கலர் சொல்லுவீங்க எல்லாருக்கும்? பாம்பு சட்டை உரிச்சா என்ன கலர்மா? நம்மள்டேருந்து உடம்புல இருக்கக்கூடிய பற்றை உரிச்சிட்டா ஞானம், அதான் கேது, அதான் ஆஷ் கலர்மா, சரிங்களா? அப்போ எல்லாமே ஜோதிடம் தான் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வடிவேல் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி.